இன்னைக்கு நம்ம கேப்சிகம் கத்திரிக்காய் ரெண்டும் சேர்ந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் ரொம்ப லேஸாக கட் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறது பார்க்குறோம். பாத்திரம் எடுத்தாச்சு, ஆயில் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சதை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே நம்ம கேப்சிகம் சேர்த்திக்கலாம். லேஸாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறுங்க. நல்லா வதங்கி வரணும். தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம விட்டு விட்டு இப்படி கிளறிட்டே இருக்கலாம். நல்லா சுருங்கி வரும். சமையல் எப்பொழுதும் நம்ம பொறுமையாக செஞ்சாதாங்க எதுவுமே டேஸ்ட்டாக கிடைக்கும். அவசரத்தில் செய்கிறது அது அவசரத்தில் நல்லாவே இருக்காது. இதில் இருக்கிற ஈரத்தன்மை போய் எப்படி நல்லா ஃப்ரை ஆகி வருது பாருங்கள். நல்லா சுருங்கி வருது. இதே போல் நல்லா சுருங்கணும். உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. லேஸாக கட் பண்ணி போடுறதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். இது கூட நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்திக்கலாம். இது கூட மிளகு பொடி சேர்த்திக்கிங்க கொஞ்சம். லேசாக பெருங்காய பொடி. மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம நினைக்கும்போது அந்த வதக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குங்க. நல்லா வதங்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக செஞ்சால் நல்லா செய்யலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.